ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா. தேவையான பொருட்கள்: 1 கப் பன்னீர், 4 தக்காளி, 4 வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப் கொத்தமல்லி, முந்திரி 25 கிராம், சர்க்கரை 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பட்டர். கடாய் சூடான பிறகு 50 மில்லி எண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் சூடான பிறகு நறுக்கிய 4 வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை நன்கு வதக்கவும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிய பிறகு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நன்கு வதக்கவும். 4 நறுக்கிய தக்காளியை சேர்த்து நன்றாக மசியும் வரை தொடர்ந்து சமைக்கவும். இப்பொழுது 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் சர்க்கரை, இதை அனைத்தும் சேர்த்து நன்கு கலக்கவும். பிறகு 1 டம்ளர் நீரை சேர்த்து நன்கு கலக்கவும். இந்த கிரேவியை 4 முதல் 5 நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும். மசாலா கொதித்த பிறகு 2 ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து கொள்ளவும். அரைத்து வைத்த முந்திரியை நன்றாக சேர்த்து நன்கு கலக்கவும். நறுக்கி வைத்த பன்னீரை கிரேவியுடன் சேர்த்து நன்கு கலக்கவும். இதனுடன் நறுக்கி வைத்த கொத்தமல்லியை சேர்த்து கொள்ளவும். இப்போது அடுப்பை அணைத்து பன்னீர் மற்றும் கிரேவியை நன்றாக கலந்து கொள்ளவும். ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.